கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா வெகு சிறப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. தரிசனத்தை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். தற்போது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? இந்த ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி கோவில் நிர்வாகம் என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கு? விவரங்கள். நிச்சயமா மோனிகா, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நடராஜர் கோவில் தரிசனத்தை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரத்தில் குவிந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் அமைந்துள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி மாதம் ஆனி திருமஞ்சன தரிசன விழாவும் ஆருத்ரா தரிசன விழாவும் ஆண்டுக்கு 2 நடைபெறுவது வழக்கம். இந்த 2 திருவிழாக்களில் மிக முக்கியமாக கருதப்படுவது ஆருத்ரா தரிசன விழாவாகும். இந்த ஆருத்ரா தரிசன விழா நடராஜர் கோவிலில் கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் தினந்தோறும் வீதி உலா நடைபெற்றது. 9ஆம் நாள் நிகழ்வான நேற்று தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சண்டிகேஸ்வரர், விநாயகர், முருகர், இதே போல நடராஜர் பெருமாள், சிவகாமசுந்தரி ஆகிய 5 சாமிகளும் 5 தனித்தனி தேர்களில் திருவீதி உலா நேற்று விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் ஆருத்ரா தரிசன விழா தற்போது நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ நடராஜர், ஸ்ரீ சிவகாமசுந்தரி அம்பிகை, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 சுவாமிகளும் தனித்தனியாக பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து வருகின்றனர். தரிசன விழாவை முன்னிட்டு 4 மாத வீடுகளிலும் போக்குவரத்து வழித்தடங்கள் மாற்றப்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு இன்று கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சிதம்பரத்தில் தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரத்தில் குவிந்துள்ளனர். இதன் காரணமாக அங்கு போக்குவரத்து மாற்றப்பட்டு பக்தர்கள் அங்கு கூடி நடராஜ பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.